நாதஸ்வரம் மற்றும் மேளதாளத்துடன் பாண்டியும் அந்த கிராமத்து மக்களும் மந்தை வெளியில் காலை பஸ்ஸிக்காக காத்து கிடந்தனர். மதுரையிலிருந்து வரும் பஸ் அங்குதான் வந்து நிற்கும். அதில்தான் 10வது பாஸான பாண்டியின் மகன் ரகு வருவான். அந்த கிராமத்தில் ரகு ஒருவன்தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அவன் படித்து அந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வருவான் என்று எல்லோருமே நம்பினர். பஸ் வந்து நின்றது. பஸ்ஸிலிருந்து ரகு இறங்கினான். அடுத்த வினாடி நாதஸ்வரமும் மேளதாளமும் முழங்கியது. பாண்டி தன் கையிலிருந்த மாலையை அவன் கழுத்தில் போட்டார். ரகுவை எல்லோரும் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ரகுவின் அம்மா பேச்சியம்மா வீட்டு வாசலில் ஆரத்தி எடுத்தாள். தான் பரீட்சையில் தேரவில்லை என்பதை எப்படி சொல்வது? பாஸ் பண்ணிட்டியாப்பா என்றாள் அம்மா. ஆமாம்மா, பாஸ் ஆயிட்ட. ஒரே ஒரு பொய்தானே என்று சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனால் அடுத்தடுத்து ஊரில் கேட்கும் எல்லோருக்கும் அதே பொய்யை திருப்பித் திருப்பிச் சொல்ல வேண்டியிருந்தது. என்ன தம்பி, மேலே படிக்க போறியா? ஆமா. டாக்டருக்கு படிக்க போறியாமே? ஆமா. இப்போ எப்படி, மதுரையிலேயே படிக்கலாமா இல்ல மெட்ராஸுக்கு போகணுமா? இப்படி ஆளுக்கு ஆள் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டனர். இவனும் ஓயாமல் பொய் சொன்னான். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டி வரும் என்று தன் ஆசிரியர் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. அடுத்த நாள் ரகுவின் அப்பாவும் அம்மாவும் இவனை பக்கத்து ஊர் கோவிலுக்கு கூட்டிச் சென்று மொட்டையடித்து கொண்டு வந்தனர். ரகு 10வது பாஸ் செய்தால் மொட்டை போடுவதாக பிரார்த்தனையாம். ரகு உண்மையைச் சொல்ல முடியாமல் திண்டாடினான். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று பயந்தான். அடுத்த நாள் இவன் பயந்தது போலவே இன்னொரு விஷயம் நடந்தது. பாண்டி கறவை மாட்டை கன்றுடன் சந்தையில் விற்றுவிட்டு வந்தார். இவனை காலேஜில் சேர்ப்பதற்கான ஏற்பாடாம். பாண்டி வசதியானவர் என்று சொல்ல முடியாது. இவனை காலேஜில் படிக்க வைக்கக்கூட நிலத்தை விற்றுத்தான் செலவு செய்ய திட்டமிட்டிருந்தார். ரகுவின் அம்மா ஒரு பக்கம் தன் மகன் காலேஜில் படிக்கப் போவது பற்றி ஊர் பெண்களிடம் எல்லாம் முறை வைத்து பேசினாள். இனிமேலும் தான் உண்மையை மூடி மறைப்பது சரியல்ல என்று உணர்ந்து விட்டான் ரகு. அன்று இரவு தன் அப்பா அம்மாய்த்தான். இருவரையும் ஒரு சேர நிற்க வைத்தான். இருவரின் கால்களிலும் விழுந்தான் ரகு. என்ன என்ன என்று பதட்டமடைந்தார் பாண்டி. நான் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டேன். நான் தேர்வில் தவறிய உண்மையை மறைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதான். ரகுவின் அப்பாவும் அம்மாவும் ஒரு கணம் செய்வதறியாமல் மறியாமல் மலைத்து நின்றனர். பின்னர் பாண்டி அவனை தூக்கி மார்புடன் தழுவிக்கொண்டார். பாண்டி மகன் காலேஜில் படிக்கிறான் என்று சொல்வதை விட அவன் பொய் செல்ல மாட்டான் என்று சொல்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்றார் பாண்டி. இனி எந்த காரணத்தை முன்னிட்டும் பொய் சொல்ல மாட்டேன் என்று தந்தையின் கையில் அடித்து ஊர்தி சொன்னான் ரகு. பாண்டிக்கு பெருமையாக இருந்தது. அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார்.